ஹோர்முஸ் நீரிணை விவாதத்தில் சந்திக்க உள்ள உலகத் தலைவர்கள். அமெரிக்கா ஈரானிடம் முக்கிய கோரிக்கை கனவுடனேயே கல்லறைக்கு செல்லும். அமெரிக்கா ஸ்டீல் ஈரான் தளபதியின் கடுமையான எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தில் முக்கிய முன்னேற்றம். ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாவதற்கு சற்று முன்னர் ஸ்டீல் நடாத்திய தாக்குதல், 13 பேர் மரணம். கடற்படைகள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை, வளைகுடா பிராந்திய வர்த்தகத்தை நிறுத்துவோம், ஈரான் அதிரடி. அமெரிக்காவின் 20 ஆண்டு கால அணுசக்தி தடை அதிரடியாக நிராகரித்த ஈரான். உத்தரவிடப்பட்டால் பெரும் தாக்குதல், தயார் நிலையில் அமெரிக்க படைகள், ஈரானுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடு. ஐரோப்பிய நாடுகளுக்கான ஆயுத விநியோகத்தை தாமதப்படுத்த போகும் அமெரிக்கா. தற்காலிக போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஈரான். ஈரானிய ஆயுதப்படைகளின் அதிர்ச்சி தகவல், திணறும் அமெரிக்க வெள்ளை மாளிகை. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் தலைமையில் நடைபெறும் உலகத் தலைவர்களின் மெய்நிகர் சந்திப்பு உடனடி பலன்களை தர வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தம் ஹவுஸின் ஐரோப்பா, ரஷ்யா மற்றும் யுரேசியாவுக்கான இயக்குனர் கிரகோயர் ரூஸை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானின் நிலையற்ற போர் நிறுத்தத்துக்கு ஆதரவளிப்பது மற்றும் நீர்நிலை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதைகளை பாதுகாப்பது குறித்து 40 நாடுகளின் தலைவர்கள் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி நீர்நிலையை மீண்டும் திறப்பதற்காக உலக தலைவர்கள் ஒரு சர்வதேச பணிக்குழுவை அமைப்பார்கள் என பிரித்தானிய பிரதமரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முற்றிலும் தற்காப்பு நோக்கம் கொண்ட இந்த பணிக்குழுவில் சூழ்நிலைகள் அனுமதித்தவுடன் ஒரு ஒருங்கிணைந்த இராணுவ முயற்சியை ஈடுபடுத்தும் அடங்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றி பெற அது 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என ரூஸ் கூறியுள்ளார். இதன்படி அமெரிக்கா மறைமுகமாவது இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். கப்பல் போக்குவரத்து துறையும் வளைகுடா நாடுகளும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஈரான் இதை எதிர்க்கக்கூடாது என அவர் தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் ஸ்டார்மர் இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து உச்சி மாநாட்டை நடத்துவதற்காக இன்று பரிசை வந்தடைந்தார். இதன்படி ஜெர்மன் ஜனாதிபதி ஃப்ரெட்ரிக் மெர்ஸும் இந்த உச்சி மாநாட்டுக்காக வெள்ளிக்கிழமை பாரிஸ் செல்வார் என ஜெர்மன் அரசாங்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி, அமெரிக்கா மற்றும் ஸ்டீலின் ஆதிக்க முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் அந்த நாடுகள் ஈரானை பணிய வைக்க நினைக்கும் கனவுடனேயே கல்லறைக்கு செல்லும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். டெனா என்ற போர்க்கப்பலின் மாலுமிகளை வரவேற்கும் நிகழ்வில் பேசிய தளபதி கடாமி, உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஸ்டீலின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானிய மக்களின் உறுதிப்பாடு மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்தார். கமேனியின் மறைவு ஈரானை பலவீனப்படுத்தும் என்று எதிரிகள் தவறாக கணக்கிட்டனர் என்றும், ஆனால் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக மில்லியன் கணக்கான மக்கள் இரவு பகலும் தேசிய கொடியை ஏந்தி ஒற்றுமையை வெளிப்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு சிறிய அளவிலான தரைவழி ஊடுருவலை முயற்சித்தால் கூட ஈரானிய மண்ணில் ஒரு எதிரி சிப்பாய் கூட உயிருடன் எஞ்சியிருக்க மாட்டார் என ஈரானிய இராணுவ தளபதிகள் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கடாமி எச்சரித்துள்ளார். வாஷிங்டன் அல்லது டெல் அவில் எடுக்கும் எந்தவொரு தவறான முடிவும் ஈரானில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என அவர் தொடர்ந்தும் தெரிவித்தார். ஈரானின் புனிதமான தாயகத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் அடுத்த சில நாட்களில் மிக முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். லாஸ் வேகாஸில் நடைபெற்ற டிப்ஸ்களுக்கு வரி இல்லை என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்வில் பேசிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை மற்றும் சர்வதேச மோதல்கள் குறித்து பேசுகையில், அடுத்த ஒரு வாரம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என அவர் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரத்தில் ஏற்பட போகும் மாற்றங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கலாம் என குறிப்பிட்ட அவர், அவ்வாறு ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டால் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினருக்கு வாக்களிக்குமாறு அமெரிக்க மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அதன்படி போரை பொறுத்தவரை மிக விரைவில் வெற்றி கிட்டும் என ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை முன்னதாக வெள்ளை மாளிகையிலிருந்து கிளம்பும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுடன் ஒரு உடன்படிக்கை எட்டுவதில் தாம் மிகவும் நேர்மறையான எண்ணத்துடன் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஈரான் செய்த மறுத்த சில விடயங்களை தற்போது செய்வதற்கு நாடு முன்வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
லெபனானில் உள்ள டயர் நகரை இஸ்ரேலிய படைகள் நேற்றிரவு தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலில் 35 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன 15 பேரை தேடுதல் குழுக்கள் தொடர்ந்து தேடி வருவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுடனான 10 நாட்கள் போர் நிறுத்தம் நேற்று நள்ளிரவில் நடைமுறைக்கு வருவதற்கு சற்று முன்பு இந்த தாக்குதல்கள் நடந்ததாக நகர அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் கடற்படைகள் மீதான முற்றுகையை நீக்காவிட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் வர்த்தகத்தை நிறுத்திவிடுவோம் என ஈரானின் கூட்டு ராணுவ தலைமையின் தலைவர் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே 2 வார காலத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் எதிர்வரும் 22ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இந்த சூழலில் 2ஆம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவும் ஈரானும் ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஈரான் இடையே 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் திகதி இன்னும் முடிவாகவில்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே போர் தொடங்கி 6 வாரங்கள் கடந்துவிட்டன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமீபத்தில் பாகிஸ்தான் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு எட்டப்படவில்லை. எனினும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு அமெரிக்கா முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. சமீபத்திய நடவடிக்கையாக பாகிஸ்தான் தூதுக்குழு ஈரான் சென்றுள்ளது. இதனிடையே ஈரானின் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஈரான் துறைமுகங்களில் இருந்து வரும் கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் அனைத்து கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என அமெரிக்க ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி செறிவூட்டலை 20 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதற்கான அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கால அவகாசத்துக்கு பதிலாக ஈரான் தனது சொந்த பதில் திட்டத்தை முன்வைத்துள்ள நிலையில் ஏற்கனவே மேசையில் இருந்த 20 ஆண்டுகால திட்டம் தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று லெபனானில் எட்டப்பட்ட போர் நிறுத்தமே இந்த பேச்சுவார்த்தையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக அமைய வேண்டுமானால் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தற்போதைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை ஒரு மென்மையான நடவடிக்கை மட்டுமே என பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தரவிடப்பட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் அமைப்புகள் மீது பெரும் தாக்குதலை தொடுக்க அமெரிக்க படைகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பென்டகனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் வேளையில் ஈரான் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். முன்னெப்போதையும் விட அதிக சக்தி மற்றும் மேம்பட்ட உளவு அமைப்புகளுடன் நாங்கள் ஆயுதம் ஏந்தியுள்ளோம். ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்பு, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி தொழில் ஆகியவை எங்கள் இலக்கு வரம்புக்குள் உள்ளன. நாங்கள் அத்தகைய தாக்குதல்களுக்கு செல்ல விரும்பவில்லை என்றாலும் தேவைப்பட்டால் அவ்வாறு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். ஈரான் போர் தொடர்ந்து ஆயுத கையிருப்புகளை பாதித்து வருவதால் முன்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சில ஆயுத விநியோகங்கள் தாமதமாக கூடும் என அமெரிக்க அதிகாரிகள் தங்கள் ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் பகிரங்கப்படுத்தப்படாததால் பேர் குறிப்பிட விரும்பாத சில வட்டாரங்கள், பால்டிக் பிராந்தியம் மற்றும் ஸ்காண்டினேவியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் இதனால் பாதிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளன. கேள்விக்குட்பட்ட சில ஆயுதங்கள் வெளிநாட்டு இராணுவ விற்பனை திட்டம் கீழ் ஐரோப்பிய நாடுகளால் வாங்கப்பட்டன என்றும் ஆனால் அவை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் அறிக்கைகளில் விவரித்துள்ளன. அந்த விநியோகம் தாமதமாக வாய்ப்புள்ளது என்றும் அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளது. வெள்ளை மாளிகையும் வெளியுறவுத்துறையும் இந்த கேள்விகளை பென்டகனுக்கு பரிந்துரைத்ததாகவும் ஆனால் கருத்து தெரிவிக்கும் மாறுபடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பென்டகன் இன்னும் பதிலளிக்கவில்லை என கூறியுள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க ஆஸ்திரேலிய வான்வெளி தாக்குதலுடன் தொடங்கிய ஈரானுக்கு எதிரான போர் சில முக்கிய ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கான அமெரிக்க விநியோகத்தை எந்த அளவுக்கு பாதிக்க தொடங்கியுள்ளது என்பதை இந்த தாமதங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த தாமதங்கள் தங்களை சிரமமான நிலைக்கு தள்ளுவதாக ஐரோப்பிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஐரோப்பாவின் மரபுசார் பாதுகாப்புக்கான பொறுப்பை அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய கூட்டாளிகள் மீது மாற்றுவதற்கான ஒரு முயற்சியின் பகுதியாக டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்கா தனது ஐரோப்பிய நேட்டோ பங்காளிகளை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிக பொருட்களை வாங்குமாறு வலியுறுத்துகிறது. ஆனால் இதுபோன்ற ஆயுத விநியோகங்கள் பெரும்பாலும் தாமதமாவதால் ஐரோப்பிய தலைநகரங்களில் விரக்தி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எந்தவொரு தற்காலிக போர் நிறுத்தத்தையும் ஈரான் நிராகரிப்பதாகவும் பிராந்தியம் முழுவதும் போருக்கு ஒரு முழுமையான முடிவை காண விரும்புவதாக ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்தல்ஜா ராஜதந்திர மன்றத்தின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய சயித் ஹதீப் சாதே
எந்தவொரு போர் நிறுத்தமும் லெபனான் முதல் செங்கடல் வரையிலான அனைத்து மோதல் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் அதனை ஈரானுக்கான சிவப்பு கோடு என்றும் விவரித்துள்ளார். இதன்படி தாங்கள் எந்தவொரு தற்காலிக போர் நிறுத்தத்தையும் ஏற்கப் போவதில்லை என்று கூறிய அவர் இந்த மோதல் சுழற்சி இங்கேயே முற்றிலுமாக முடிவுக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஹோர்முஸ் நீரிணை குறித்து பேசிய அவர் இது ஈரானிய பிராந்திய நீர்ப்பரப்புக்குள் அமைந்திருந்தாலும் நீண்ட காலமாக அணுகக்கூடியதாக இருந்து மேலும் வரலாற்று ரீதியாக இது திறந்தே இருந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அமெரிக்காவும் ஸ்டீலும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதாகவும் அவற்றின் நடவடிக்கைகள் உலக வர்த்தகத்தையும் பரந்த பொருளாதாரத்தையும் எதிர்மறையாக பாதித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் லிபிட் போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா முறையாக கூறியதாக வெளியான செய்திகளை நிராகரித்ததோடு ஈரானுடனான தூதரக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் உறுதிப்படுத்தினார். நிலையற்ற இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்க முறையான கோரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அவர் கூறினார். இருப்பினும் இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவை பயனுள்ளதாகவும் தொடர்ந்து வருவதாக அவர் மேலும் கூறினார். ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்க அணுசக்தி விவகாரத்தில் இன்னமும் அடிப்படை வேறுபாடுகள் நீடிப்பதாக மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.